ஒவ்வொரு புகையிலை பொருட்கள் எச்சரிக்கை விளம்பரங்கள் கொண்டு வந்தது. எவ்வளவு எதிர்ப்புகள் மீறியதை நான் கொண்டு வந்தேன். சாதாரண எதிர்ப்புகள் கிடையாது. 4 முதலமைச்சர்கள் எதிர்த்தார்கள், 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தார்கள், என்னுடைய சக அமைச்சர்கள் எதிர்த்தார்கள். டுபாக்கோ லாபி, டுபாக்கோ லாபினா மாஃபியா கும்பல், உலக அளவில் மிகப்பெரிய லாபி. அந்த லாபியை எல்லாம் எதிர்த்து இவ்வளவு எதிர்ப்புகள் மீறி அந்த புகையிலையை சட்டங்களும் திட்டங்களும் தைரியமாக கொண்டு வந்த இந்த அன்புமணி ராமதாஸ் மதுவை என்னால் ஒழிக்க முடியாதா? நிச்சயமா என்னால் மதுவை ஒழிக்க முடியும். நான் அமைச்சராக இருந்தப்போ நேஷனல் ஆல்கஹால் பாலிசி கொண்டு வந்தேன். 3 கூட்டங்கள் நடத்தின. எனக்கு பின் வந்தவர் அதை விட்டுட்டார், அப்படியே விட்டுட்டார். ஆக அந்த கமிட்மெண்ட், அந்த வைராகியம் இருக்கு எனக்கு. டெல்லியில என்னை பத்தி என்ன பேசுவாங்கன்னா, இவனா ஐயோ இவன் கூட வச்சுக்க வேணாம்ப்பா, மோசமானவன், நினைச்சது செஞ்சிருவான், இவன் பிடிவாதக்காரன். என்ன பிடிவாதக்காரன்? மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா அது பிடிவாதம் இருந்துதான் ஆகணும். ஏன்னா ஆல்கஹால் லாபி பாத்தீங்கன்னா, டுபாக்கோ லாபினா ஒரு 4-5 கம்பெனி இருக்கிறாங்க. ஆல்கஹால் மதுனா பாத்தீங்கன்னா யார் நடத்துறாங்க? அரசியல்வாதிகள் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாம் எம்பிங்க நடத்துறாங்க, மந்திரிங்க நடத்துறாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் யார் நடத்துறா? அரசியல்வாதிகள் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களை எதிர்ப்பது அதை விட கடினம். ஆனால் நிச்சயமாக எதிர்க்க வேண்டும். ஏன்னா மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வரேன் நான், இது சாதாரண பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் இன்னைக்கு மதுவை விற்கிறாங்க, குடிக்கிறாங்க. மது குடிக்க போறது கிடையாது. அப்படி தீவிர குடி நோயாளிகள் சில பேர் இருக்காங்க. சில பேர் சொல்ல அங்க போய் குடிச்சிட்டு வருவாங்க, பெங்களூரு போய் குடிப்பாங்க, கேரளால போய் குடி போவாங்க. 3 மாசம் காசு கிடையாது, அவ்வளவுதான். அதனால இங்க வந்துடும், அங்க போய் குடிப்பாங்களா, அங்க குடிப்பாங்களா, இங்க குடிப்பாங்களா, எவ்வளவு குடிக்க போறாங்க? இங்க இருக்கிற மீட்பு மறுவாழ்வு மையங்கள் ஒவ்வொரு தாலுகாவிலையும் தொடங்கணும். என்ன செய்ய போறேன் நான்? டாக்டர், எனக்கு தெரியும் என்ன எப்படி இருக்கணும்.